வணக்கம் திரு நாகேந்திரன் அவர்களே. இப்ப அண்ணன் மாவட்ட செயலாளரா பாஜகல ரொம்ப சீரிய பண்ணி ஆற்றிட்டு இருக்கீங்க. நிச்சயமா உங்க தலைமையில பல விஷயங்கள் இந்த மாவட்டத்துல நல்லது நடந்திருக்கு. இப்ப இந்த மும்மொழி கொள்கைகளையும் நீங்க கை வச்சீங்கன்னா அந்த விஷயம் சிறப்பா போகுங்கிறது என்னுடைய நம்பிக்கை. நம்மோட இந்த மாவட்ட ஊடக பிரிவினுடைய செயலாளர் சதீஷ் இருக்காங்க, ஆன்மீக பிரிவுல இருக்கிற நான் இருக்கிறேன். இப்ப இந்த புதிய கல்விக் கொள்கை நம்ம குழந்தைகளுக்கு உண்மையிலேயே நன்மை செய்யக்கூடியதா? ஏன்னா முதல்ல நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிட்டாதான் இதை நாட்டு மக்களுக்கு சொல்ல முடியும். அதை பத்தி அண்ணன் கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. இல்ல, இன்னைக்கு இருக்க சூழ்நிலை தமிழ்நாட்டுல மும்மொழி கல்வி 100% வேணும். உதாரணத்துக்கு திராவிட மாடலை பொறுத்தவரை அவங்களுக்கு தெரிஞ்ச 2 மொழி, ஒண்ணு தமிழ் மொழி, 2வது கனிமொழி. இதை தவிர தெரியாது. இந்த கனிமொழிங்கிறவங்க நம்ம தமிழ்நாட்டை தாண்டி போனாங்கன்னா அவங்க பார்லிமெண்ட்டை பொறுத்தா இருக்கட்டும், டெல்லியில எங்க பொறுத்தா இருக்கட்டும், ஒரு வார்த்தை கூட அவங்க இந்திங்கிற வார்த்தையை பயன்படுத்தாம அவங்களை போயிட்டு வந்துடட்டும். நான் அன்னைக்கே அவங்க சொல்ல நான் கேட்கறேன். இவங்க எல்லாமே ஊருக்கு தான் உபதேச மொழிய தன்னை பொறுத்த எல்லாம் ஏமாற்று பேர் வழிதான் நடந்துட்டு இருக்காங்க. அவங்க நடத்த கல்வி சாலைகளா இருக்கட்டும், வேற ஏதாவது அவங்களுடைய இன்ஸ்டிடியூஷனா இருக்கட்டும், அவங்க நான் இந்த 2 மொழி தான் வச்சுக்கணும் சொல்லட்டும் அவங்களே பொறுப்பு பண்ண முடியாது. அவங்களால திருச்சியோட அமைச்சர் நேரு இருக்கு, அவர் வச்சு காலேஜ் கேர் காலேஜா இருக்கட்டும், அதுல நாங்க 2 மொழி தான் வச்சுக்கணும் சொல்லட்டும். அவரு அப்படி பார்த்தா ஃபாரின்ல உள்ள மாணவர்கள் படிக்க வர மாட்டானே. இதெல்லாம் முழுக்க ஏமாற்று பேர் வழி, ஏமாற்று வழி. அவங்களுக்கு தமிழ்நாடு தெலுங்கு லாபி, அவங்களால தெலுங்கு தான் பேச முடியும், தமிழ் சுத்தம் பேச முடியாது. ஏன் இதே ஸ்டாலின் அவர்கள் இப்ப அடுத்த வரப்போ யுகாதி விழா, அவரு அப்ப எப்படி தெலுங்கு அழகா பேசுவார் பாருங்க. அப்ப அந்த தெலுங்கு மொழி அவருக்கு எங்க போகுது? 2 மொழியே வேணுங்கிற தமிழ் தெலுங்கு மட்டும் தான் பேசணும். இங்கிட்டு மொத்தமா பேசுறதுக்கு தேவை. அதே மாதிரியே தன்னுடைய சகாக்கள் தயந்தி மானா இருக்கட்டும், அவர் இந்தி பேசுறதுக்காகவே டெல்லி அனுப்புறவர் தான் கருணாநிதி அவர்கள். அவங்களுக்கு ஏதாவது தமிழ் மொழியில மாற்று வேறுபாடு இருக்கா? முழுக்க எல்லாம் ஏமாற்று பேர் வழி. அவங்க தமிழகத்தை கிட்டத்தட்ட 83 மாவட்ட செயலர் இருக்காங்க, 35 அமைச்சர் இருக்காங்க. அவருடைய ஒரு குழந்தைகளை அது நாங்க இருமொழிக்குள்ள ஏத்துக்கிறோம், நாங்க மும்மொழி ஏத்துக்கல, எங்க ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்க, தமிழ் லாங்குவேஜ் தான் படிக்கிறாங்க, ஏன் அரசு பள்ளியில தான் படிக்கிறாங்க, அவங்க ப்ரூவ் பண்ணட்டும். ப்ரூவ் பண்ணாம தயாரா இருக்காங்களா? எல்லாமே ஏமாற்று வழி. ஏற்கனவே நம்ம நண்பர் சொல்லியிருக்காரு, திருச்சியோட கல்வி அமைச்சரே ஒரு பையன் பிரெஞ்சு மொழியை படிக்க, அவர் பையனை சொல்லியிருக்காங்க. அவர் முகத்தை கொண்டு எங்க வச்சுக்குவாரு? எல்லாமே ஏமாற்று பேர் வழி, ஓட்டுக்கு பிச்சை எடுக்கிற கூட்டம் அந்த கூட்டம். அதனால அவங்க இதான் செய்வாங்க. 2026 அவங்கள அடிக்கிற மாதிரி இந்த தமிழக மக்கள் நல்ல மாற்றம் தருவாங்க. எல்லாருமே உணர்ந்துட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு என் காலகட்டத்துல இந்தி படிக்க எனக்கு உண்மையிலே இந்தி தெரியாது. ஆனா இந்தி தேவையோட விளைவு என்ன, டெல்லியில என்ன நடந்துச்சு எனக்கு நான் அனுபவிச்சிருக்கேன். என் பையன் நீங்க பாலிடெக்னிக் போய் அவன் ஹைதராபாத் வரைக்கும் போயிட்டு அவன் பெரிய சாட்சி வந்தாங்க. அந்த லாங்குவேஜ் தான் காரணம். அது அவசியம் மும்மொழி வேணும். அது வர்றதுக்காக நம்ம என்ன வேணாலும் பாடுபடுவோம். தமிழகத்துல 2026 மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்தே தீரும். தமிழகத்துல பாஜக அமையும். அதுக்கு அனைவரும் ஒத்துழைக்கிறத கேட்டுக்க. நன்றி, வணக்கம். இப்ப ஒரு மனைவி, ஒரு துணைவி, ஒரு இணைவின்னு 1 2 3 வச்சுக்கிறாங்களே, அப்ப அதை ஆதரிக்கக்கூடியவங்க ஏன் இந்த ஆங்கிலமும் இருக்கட்டும், நம்மளுடைய தாய்மொழியும் இருக்கட்டும், இன்னொரு இந்திய மொழியை கத்துக்கலாமே அப்படிங்கிற அந்த பெருந்தன்மையான எண்ணம் இவங்களுக்கு இல்லாததுக்கு அடிப்படை காரணம் என்னன்னா 200 ரூபாய் பணம் தான் காரணம். 200 ரூபாய் அடிமா இருக்காங்கல்ல, அதை வாங்கிட்டு நீ இந்தி கத்துக்க, அவன் இந்தி கத்துக்க கூடாது, அவசியம். 200 ஊபிஎஸ் இருக்க வரையும் இவங்களால அது சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்ப நிறைய மாற்றம் வந்துருச்சு. இப்ப கோடி எத்தனை பெரிய அமைச்சரா இருந்தாலும் பணம் கொடுக்காம இப்ப ஜெயிக்க போறது கிடையாது. இதெல்லாம் ஊருக்கு தான் உபதேசணும். 200 ஊபிஎஸ் அந்த பேரு அவங்க இருக்கிற வரைக்கும் இந்த இருமொழி போதும் சொல்லுவாங்க. அவன் எந்த மொழியில போய் பேசுறாங்க அவனுக்கு தான் வெளிச்சமா இருக்கட்டும். எல்லாமே ஏமாத்துற வேலைதான். ஆனா இப்ப பெற்றோரா இருக்கட்டும், மாணவர்களா இருக்கட்டும், ஏன் நாங்க இன்னொரு மொழி கூடுதலா படிச்சா என்ன, இப்ப நீங்க கல்வி இதுல மாற்றம் கொண்டாரேன்னு சொல்லிட்டு பல விஷயங்களை பண்றீங்க. அப்ப எங்களுக்கு எவ்வளவு சுமை இருந்தாலும் நாங்க தானே ஏத்துக்கிறோம். இப்ப புதிய ஒரு மொழியை நாங்க கத்துக்கிட்டா என்ன அப்படின்னு அவங்க ஆர்வமா நமக்கெல்லாம் பேட்டி கொடுக்குறாங்க, பல விதம் பண்றாங்க. ஆனா கல்வி அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, யாராவது மாணவர்களை போய் வலியுறுத்தி நீங்க இந்த மாதிரிலாம் விஷயம் கையெழுத்தெல்லாம் வாங்கினீங்கன்னா சட்டம் தன் கடமையை செய்யுங்கிறாரு. இது நம்மளை போல ஆர்வமா வேலை பார்க்கிற ஆட்களை முடக்கிறதுக்கான வேலை நீங்க நினைக்கிறீங்களா, இல்ல சும்மா அந்த பயமுறுத்தணும்னு நினைக்கிறீங்க? இல்ல, இந்த புத்தாண்டு காட்டுற வேலை எல்லாம் இப்ப இருக்க பிஜேபி பண்ற நடக்காது. அவங்க ஆட்சி பல அதிகார பலத்தை வச்சு அவங்க ஏமாத்த விளையலாம். அரியலூர் அனிதா என்கிற மாணவியை நீட்டு சொல்லி பயமுறுத்தி கொண்டு போட்டாங்க. முறைப்படி அதை கொலை செய்து திமுக தான். ஆனா நம்ம இது வரைக்கும் அது மாதிரி யாரும் பண்ணவே இல்லையா? நம்ம நீ அவங்களை கண்டிக்கிறேன், நீ சட்டம் கடமை செய்யணும், நீ என்ன பண்ணிருக்கீங்க? அவங்கள நீ ஏமாற்று பேர் வழி, இந்த மொழிகை பேரை வச்சு அவங்களை ஏமாத்திருக்கீங்களா ஒழிய நீ வேற அவங்களை என்ன செஞ்சிருக்கீங்க? ஏன் நீங்க தனியார் இன்ஸ்டிடியூஷனுக்கு சட்டத்தை போடுங்க. நீங்க முதல்ல தமிழ்நாட்டில் தமிழ் மட்டும் தான் கட்டாய மொழி. நாங்க சட்டத்தை ஏற்று உங்களால முடியும், உங்களால முடியாது, கண்டிப்பா முடியாது. நீங்க அதுல தோல்வி அடைஞ்சிருவீங்க. நீங்க 200 ஊபிஎஸ் கூட வச்சுக்கிட்டு இருமொழி போதும் இருமொழி படி ஏமாத்திருக்கீங்க. அது யாரு? தொண்டனுக்கு மட்டும் தான். தன் குழந்தைகளுக்கோ தன் வாரிசுகளுக்கோ தன்னுடைய சீமாந்தன்களுக்கோ அனைவருக்குமே மும்மொழியை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இதை என்னதான் ஆதாரத்தை ப்ரூவ் பண்ண முடியும்? இப்ப மாவட்ட தலைவர் அண்ணன் ஒண்டிமுத்தண்ணன் இருக்காங்க, நீங்க இருக்கீங்க, நீங்க எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய பலமா இருந்தீங்கன்னா இந்த மும்மொழி கொள்கையை எல்லா இடத்துக்கும் எடுத்துட்டு போறதுக்கு உண்டான அடிப்படை வேலையை நாங்க செய்யறது தயாரா இருக்கோம்.
உங்களுடைய ஒத்துழைப்பு இந்த நேரத்துல தேவைங்கிறத வலியுறுத்தி சொல்லிக்கிறோம். மிக்க நன்றி. அதுக்கு பக்கவலமா எப்பொழுதுமே திருச்சி பாஜக இருக்கும். மும்மொழி கொள்கையை நிறைவேற்றுவோம். தமிழகத்திற்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருவோம். காசு கொடுக்காம நம்ம வருகிற 23 திருச்சியில் ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டம் மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் ஏற்பாடு ஆயிட்டு இருக்கு. அதுல பிரம்மாண்டமான பேர் லட்சக்கணக்கான பேர் திரள போறாங்க. அதை கண்டு தமிழ்நாட்டுல திராவிட கட்சி இத்தோட காண போறாங்க. அதுல எந்த மாற்றம் உறுதி. நிச்சயமா பாரத் மாதா கி ஜெய்.